ரொம்ப சூப்பராக சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு எக்கோட ஒயிட் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். லெமன் இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் மசாலா மீனில் நல்லா ஒட்டும். நெய் சேர்த்தா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தான் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். சங்கரா மீனில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். சங்கரா மீன் அதில் சேர்த்துட்டு நம்ம மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். அப்படியே இப்போ தோசை கல் வச்சுக்கலாம். அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். நிறைய ஆயில் ஊற்றினா மீன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆயில் சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மீனை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது மீன் இதில் சேர்த்துக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.